அல்டிமேட் டுடேஸ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா G6PD டெஃபிஷியன்ஸில் எப்படி அனிமியா வருது அப்படிங்கிறது தான். ஸோ அதை டீட்டெயிலாக எனக்கு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So today's topic of discussion, why there is an anemia in a G6PD deficiency. அதுதான் today topic of discussion. So before entering into that, ஒரு clear cut of concept தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த லைன்ஸ்லாம் சொன்னால் உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? நம்ம பாடியில் இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, H2O2, nothing but hydrogen peroxide. இந்த hydrogen peroxide is an oxidative agent. ஓகேங்களா? இந்த ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட் செல் மேலே ஆக்ட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் செல்லை லைஸ் பண்ணிடும். இந்த கான்செப்டை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ சம் அதர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதில் இருந்து அப்படியே டெவலப் ஆகி ஹவு G6PD deficiency will cause அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த H2O2 which is nothing but hydrogen peroxide which causes செல்லுலார் செல் டெத்து அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போது அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடாகவே இல்லாமல் அதை வேறு காம்பவுண்டாக, நியூட்ரல் காம்பவுண்டாக, நான் டாக்ஸிக் காம்பவுண்டாக மாற்றணும், விச் இஸ் வாட்டராக மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுட்டத்தையான் தான் தேவை. ஸோ குளுட்டத்தையான் எடுத்துக்கோம். குளுட்டத்தையான் இந்த மாதிரி குளுட்டத்தையான் வித் சல்ஃபைட்ரல் குரூப் கூட தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ 2 குளுட்டத்தையான் எடுத்துக்கலாம். இதில் இருந்து 2 குளுட்டத்தையான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 2 ஹைட்ரஜன் இதிலிருந்து இந்த ரியாக்ஷனுக்கு போயிடும். ஸோ 2 ஹைட்ரஜனை கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹைட்ரஜன், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், ஸோ 4 ஹைட்ரஜன் இந்த ரியாக்ஷன் ரிசல்டன்ட் ரியாக்ஷனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஆக்சிஜன் இங்கே இருந்தது, 1 ஆக்சிஜன் முன்னாடி 2 போட்டோமா. ஸோ அந்த மாதிரி 2 வாட்டர் கண்டென்ட்டாக ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் கன்வெர்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் 2 குளுட்டத்தையான். As a result, in the reduced form இருந்த glutathione is now converted into oxidized form. இந்த 2 ஹைட்ரஜன் போனதுனால GSSG அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் குளுட்டத்தையானுக்கு மாறிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹைட்ரஜன் பெராக்சைடை மாற்றணும் அப்படின்னா லாட் அமௌண்ட் ஆஃப் குளுட்டத்தையானை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருந்து இட் ஷுட் பி ரீசிந்தசைஸ்டு. அதுக்காக எந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NADPH யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் கூட 2 ஹைட்ரஜனை சேர்ந்தா இந்த ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்துடும். ஸோ 2 NADPH எடுத்து அதிலிருந்து 2 ஹைட்ரஜன் எடுத்து இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் கூட ஆட் பண்ணுறோம். ஆஸ் அ ரிசல்ட் 2 NADP ப்ளஸ் வந்துடுது. அண்ட் இந்த ஹைட்ரஜன் இங்கே போனதுனால இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இஸ் நம்ம கன்வெர்டட் டு ரெடியூஸ்டு ஃபார்ம். வேறு ரியாக்ஷன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இன்னும் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை இப்போது இந்த குளுட்டத்தையான் கேன் ட்ரான்ஸ்ஃபர் them into நான் டாக்ஸிக் ஃபார்முக்கு மாற்ற முடியும். இப்போது இந்த NADPHும் வந்துட்டு பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்க முடியுமானா நியூ ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்க முடியாது. அதனால் இந்த NADP ப்ளஸ்லேருந்தே ரீசிந்தசைஸ் பண்ண போகிறோம். அப்போது என்ன பண்ணுறோன்னா 6 குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை 6 பாஸ்போ குளுக்கனேட்டாக மாற்றுறோம். அந்த ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 NADP 2 NADPHாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த என்சைம் தான் வந்துட்டு G6PD, அதாவது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைமு இந்த ரியாக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ எப்போ இந்த என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருக்கோ இந்த ரியாக்ஷன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து 6 பாஸ்போ குளுக்கனேட் விச் இஸ் நத்திங் பட் HMP ஷண்ட். ஓகேங்களா? இந்த HMP ஷண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இது. இந்த ரியாக்ஷன் நடக்காது. இந்த ரியாக்ஷன் நடக்கலை அப்படின்னா NADPHலேருந்து NADPH NADP ப்ளஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகாது. NADPH ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் குளுட்டத்தையான் எப்பயுமே அவைலபிளாக இருக்காது. அதனால் குளுட்டத்தையான் இருந்தால் தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வாட்டராக நம்மளால் மாற்ற முடியும். அப்போ மாற்ற முடியாமல் பாடியில் ஹைட்ரஜன் பெராக்சைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது டியூ டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் ஆர்பிசி மேலே ஆக்ட் ஆகும்போது தேர் இஸ் அ லைசிஸ் ஆஃப் ஆர்பிசி இருக்குது. ஸோ இன்க்ரீஸ்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி இருக்குது. தேர் பை இட் காசஸ் ஹீமோலைட்டிக் அனிமியா. இப்படி தான் வந்துட்டு G6PD டிஃபிஷியன்சியில் ஹீமோலைட்டிக் அனிமியா இருக்குது. அப்போது எப்பப்பெல்லாம் இந்த ரியாக்ஷன் நல்லா சிவியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லைன்னா வந்துட்டு சம் ட்ரக்ஸு தட் ப்ரொடியூசஸ் ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது தேர் வில் பி இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் H2O2. ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போது இந்த மாதிரி இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் இருக்கும்போது பாடியில் நார்மலாக G6PD இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் மூலியமாக
ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு வாட்டர். எப்போ G6PD டிஃபிஷியண்ட்டாக இருக்கோ இந்த ஆக்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை ட்ரக்ஸு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரியாக்ஷன் அப்படி வரும்போது ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது there will be increased production of oxidative agents and there will be increased lysis of RBC. There will be increased complications of anemia. This is how G6PD deficiency causes hemolytic anemia அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் த G6PD டிஃபிஷியன்சி ரிலேட்டட் அனீமியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.